Hi everyone. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கடகடன் வந்து பாத்தீங்கன்னா TNE 2024 லைவ் டெமோ வீடியோ தான் அது. லைவ் டெமோனா ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணனும், எப்படி நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணனும் ஆன்லைன்ல and எப்படி சர்டிபிகேட்ல அப்லோட் பண்றது எல்லா விஷயத்தையும் நம்ம பாப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரிங்களா? தப்பா பண்ணிராதீங்க. ஒண்ணுக்கு ரெண்டு டைம் யோசிச்சு கரெக்ட்டா பண்ணுங்க. எல்லாமே கரெக்ட்டா கொடுக்கணும். சரிங்களா? சரி கடகடன் பார்த்தலாம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அந்த tneonline.org வெப்சைட் குள்ள போனீங்கன்னா நீங்க click here for BE BTech registration இருக்கும். அதை click பண்ண உடனே இந்த பேஜ் வரும். எனக்கு ஏன் நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரௌசர்ல இருக்கேன். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த click here பண்ண உடனே ஏனா வந்து இதெல்லாம் credential இல்லையா? இது நான் வந்து ஒரிஜினலா என் பேரெல்லாம் போட்டு நான் பண்ணேனா அது வெளிய தெரிஞ்சிரும். அதனால பர்சனலா தான் இருக்கும் எல்லாமே. இதெல்லாம் பர்சனல் இன்ஃபர்மேஷன். சோ எதுமே உங்களுடைய பாஸ்வேர்ட் ஐடி மட்டும் யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஓகேவா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேம் கொடுத்துருவீங்க. விவேக் V னே அடிச்சுக்கலாம். சோ மொபைல் நம்பர் வேலிடான மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஓகேவா? இல்லனா வந்து அங்க இன்வாலிட் ன்னு தான் காட்டும். இமெயில் வந்து வேலிடான இமெயில் ஐடி யூஸ் பண்ணிட்டு இருக்க இமெயில் ஐடி கரெக்ட்டா அடிச்சதுனா வேலிட் ன்னு காட்டும். கன்ஃபார்ம் பண்ணுங்க இமெயில் ஐடியை. டேட் ஆஃப் பர்த் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மேட் டேட் மந்த் இயர் என்ன ஃபார்மேட். சோ அடுத்து வந்து எஸ் என்னன்னா +1 பாஸ் பண்ணிட்டீங்க எஸ் ன்னு அங்கேயே காட்டும். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் TNHSC அது கரெக்ட் தான். அது அப்படி தான் இருக்கும். அங்கேயே டைப் ஆயிருக்கும். பாஸ்வேர்ட் வந்து எப்படி கொடுக்குறீங்கன்னா பாஸ்வேர்ட் தயவு செய்து இப்படி கொடுங்க. என்னன்னா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். VIVEK இது வந்து கேப்ஸ்ல கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேப்ஸ்ல கொடுங்க. VI எல்லாமே வரணும். ஸ்பெஷல் கேரக்டர் @1 2 3 4 5 இந்த மாதிரி சிம்பிளா கொடுத்துக்கோங்க. மறக்காத மாதிரி வச்சுக்கோங்க. VIVEK Vங்கிறது கேப்ஸ் மீதி எல்லாம் ஸ்மால் @@ போட தெரியும் போட்டணும். ஓகேவா? @1 2 3 4 5 ஓகே. அவங்க என்ன சொல்றாங்க ஸ்பெஷல் கேரக்டர் ஆல்பபெட் நம்பர் எல்லாமே வர மாதிரி பார்த்துக்க சொல்றாங்க. நான் அது வர மாதிரி ஸ்ட்ராங் பாஸ்வேர்டை கொடுத்துக்கிட்டேன். சோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கிட்டு என்ன பண்றீங்க? கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேவா? சேவ் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் மாற்ற முடியாதுன்ட்டு ஒரு மெசேஜ் வரும். அது ஓகே கொடுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து மாடிஃபை பண்ண முடியாதுன்னு ஒரு மெசேஜ் வரும். கரெக்டாக நீங்கள் அது கொடுத்துடணும். கொடுத்த பிறகு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ஃபோன் நம்பர் வரும். நீங்கள் தான் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கல்ல அது ஒன் டைம் பாஸ்வேர்டு 6 டிஜிட் நம்பர் வரும். அந்த நம்பரை கரெக்டாக அடிச்சிங்கன்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்? லாகின் பேஜுக்கு போயிடும். இமெயில் ஐடிக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு என்ன வரும்னா கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். இந்த மாதிரி அதுலேயும் OTP வரும். சரி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களோட இமெயில் ஐடியும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா என்னன்ட்டு. இப்போ நம்ம ஒரிஜினலாக ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஒரிஜினல் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ நான் வந்து உங்களோட யூசர் ஐடி தான் யூசர் ஐடி. ஓகேவா? யூசர் நேம் லாகின்குள்ளே போனீங்கன்னா இங்கே லாகின் இருக்கும். லாகின்குள்ளே போனீங்கன்னா உங்கள் யூசர் ஐடி அதாவது ஜிமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அதுதான் யூசர் ஐடி. பாஸ்வேர்டு இப்போ நான் கொடுத்தேன்னா அதுதான் பாஸ்வேர்டு. கொடுத்துட்டு உள்ளே லாகின் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆயிரும். பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்காலர்ஷிப்பு ஸ்கூல் என்ன படிச்சிங்க அகாடமிக்கு ஸ்கூல் ஆஃப் அப்படிங்கிறது ப்ரிவ்யூ. ஸோ இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரிவ்யூ பண்ணிக்கலாம். பேமெண்ட்டு ஜென்ரேட் ரிப்போர்ட் அவ்வளோதான். வித்தின் ½ அன் ஹவர்லேயே பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என் பேர் அங்கே 10th மார்க் ஷீட் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் பேர். சரிங்களா? அங்கே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கல்ல அதிலே வந்து 10th மார்க் ஷீட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் நேம் ஆஃப் தி பேரண்ட்டு நான் இங்கே எனக்கு இப்படி வரும். நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுங்கள். லேப்லேயே பண்ணுங்கள், மொபைலில் பண்ணாதீங்க. ஸோ நான் வந்து சம்திங் லைக் ஏதோ பேர் கொடுக்குறேன். ஓகேவா? சுதீஷ். கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா 273A அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு TK ஸ்ட்ரீட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? நான் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே. அடுத்தது கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா இங்கே சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். இல்லை கம்யூனிகேஷன் அட்ரஸ் வேறு பர்மனன்ட் அட்ரஸ் வேறு அந்த மாதிரி இருக்கும் சில பேர்த்துக்கு. ஸோ கரெக்டாக ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே கரெக்டாக கொடுங்க. ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டேட் தமிழ்நாடு அங்கேயே இருக்குது. டிஸ்ட்ரிக் வந்து இங்கேயே வந்து டவுன் ஆரோ இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கனாலே டிஸ்ட்ரிக் இங்கே காட்டும் பாருங்கள். டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர். ஓகேவா? இங்கே காட்டுது பார்த்தீங்களா கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர், சென்னைனா சென்னை. தாலுக்கு என்ன தாலுக்கு அப்படின்னு காட்டுது. தாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் நார்த்தா சவுத்தா கிணத்துக்கடவா எப்படின்னா நான் கோயம்புத்தூர் நார்த்துன்னு அடிக்கிறேன். ஸோ உங்கள் அட்ரஸுக்கு தகுந்த மாதிரி பின்கோடு வந்து என்ன பின்கோடு நான் வந்து 641002ன்னு கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு பின்கோடு அப்படி தான் வரும். நேட்டிவ் டிஸ்ட்ரிக் வந்து என்னென்னு கேட்குதுப்பா. நேட்டிவ் டிஸ்ட்ரிக் பாருங்கள் அரியலூரா செங்கல்பட்டா சென்னை. கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் கொடுங்க, சென்னைனா சென்னை கொடுங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக் சில பேர்த்துக்கு வெளியூர் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டாக இருக்கும். நீங்கள் அப்படியெல்லாம் கொடுக்காதீங்க. இப்போ நேட்டிவ் நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் கோயம்புத்தூரில் இருக்குன்னா கோயம்புத்தூரே கொடுங்க. சரிங்களா?
அடுத்து சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேஸ், சொந்த மாவட்டத்தின் குடிமை நிலை. இங்கே பாருங்கள், கார்ப்பரேஷனா, முனிசிபாலிட்டியாக, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தான்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து கார்ப்பரேஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் சிட்டி தான். முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்து அப்படின்னா உங்களுக்கு தெரியும், வில்லேஜ் பஞ்சாயத்துனா வில்லேஜ். ஸோ உங்களுக்கு எதுங்கிறது கரெக்டாக பார்த்துக்கோங்க. கார்ப்பரேஷன்னா கார்ப்பரேஷன் கொடுக்குறேன். டேட் ஆஃப் பர்த் அங்கேயே ஜென்ரேட் ஆகிருக்கும். ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலான்னு கேட்கும். மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுங்க. மதர் டங் வந்து தமிழா, இங்கிலீஷா, மலையாளமான்னு கேட்கும். ஸோ என்ன மதர் டங்கா அப்படின்னு கேட்டுங்க. நேஷனாலிட்டி ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜினா ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜி கொடுங்க. அது கொடுத்திங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் தேவை. அந்த சர்டிஃபிகேட் அப்லோடில் நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? இந்தியன் கொடுத்துக்கோங்க. நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கோங்க. ரிலீஜியன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துக்கிறீங்க? ஹிந்துனா ஹிந்து, முஸ்லீம்னா முஸ்லீம். நேம் ஆஃப் தி கம்யூனிட்டி நேம், ஓசினா ஓசி, பிசினா, இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. பிசின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அடுத்த நேம் ஆஃப் தி கேஸ்ட்டு, என்ன கேஸ்ட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ என்ன கேஸ்ட் அப்படிங்கிறது இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, லைனாக இருக்குது பாருங்கள். உங்களுடைய கேஸ்ட் என்னன்னு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நேம் ஆஃப் தி கேஸ்ட் வந்து கரெக்டாக. சரிங்களா? இங்கே நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே வரும். உங்களுடைய இப்போ குலாலா அப்படின்னு டைப் பண்ணுற மாதிரிங்க, டைப் பண்ண வரும். இங்கே நோ டேட்டான்னு காட்டிச்சு. ஓகே, இங்கேயே இருக்கிறது நான் ஏதாவது ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? நீங்கள் கரெக்டாக அடிச்சிங்கன்னா வரும். ஓகே நான் கொடுத்துட்டேன். ஆதார் நம்பர் வந்து ஆப்ஷனல் தான். ஆதார் நம்பர் கொடுக்குறா இருந்தால் கொடுக்கலாம், இல்லை வேண்டாம். இங்கே சேவ் அண்ட் கண்டினியூ இருக்குது. சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ அடுத்த பேஜுக்கு போயிடுச்சு, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் போயிடுச்சு. ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ முடிச்சிட்டிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வெதர் யுவர் கேண்டிடேட் அண்டர் கோட்டா ஃபார் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன். அப்படி எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, அனக்ஷரி 2 ஐட்டம் நம்பர் 22 ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்னு சொல்லிட்டு நம்ம வெப்சைட்டில் இருக்குது, நான் காட்டியிருக்கேன். அதில் போனீங்கன்னா அனக்ஷரி 2ன்னு ஒன்று சர்டிஃபிகேட் இருக்கும், அது ஃபில் பண்ணணும். ஸோ அது பிரகாரம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸா நோவான்னு கொடுக்கணும். ஸ்போர்ட்ஸ் எமினன்ட் பர்சன்னா நீங்கள் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அதாவது இல்லைனா நோன் கொடுங்க. அடுத்தது எக்ஸ் சர்வீஸ்மேனும் நீங்கள் கிடையாது, ஆர்மியா, நேவி, ஏர்ஃபோர்ஸா எலிஜிபிள்னு கேட்கும். எலிஜிபிளாக இருந்தால் அந்த ஐடி ப்ரூஃப் வந்து நம்ம வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ வந்து நோன் கொடுத்து, டிஃபரன்ஷியல் டிசேபிள் நோன் கொடுத்துங்க. டிஎஃப்சி சென்டர், இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த டிஎஃப்சி சென்டர் எப்படி, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊரில் நீங்கள் உங்கள் அட்ரஸ்க்கு தகுந்த மாதிரி, இப்போ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் எடுக்கிறேன், கோயம்புத்தூர் தான் கொடுத்தேன். ஜிசிடியில் இருக்குது, பாலிடெக்னிக், அப்புறம் உமன்ஸ் பாலிடெக்னிக் இருக்குது, சித்தாபுதூர், அதுக்கப்புறம் அவினாஷி ரோடு, ஜிசிடி கோயம்புத்தூர். உங்களுக்கு எது வசதின்னு பாருங்கள், உங்களுக்கு எது பக்கம்னு பாருங்கள். 5-6 தான் இருக்கும், எது பக்கம்னு பாருங்கள். நான் வந்து எது கொடுக்குறேன், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியை கொடுத்துட்டேன். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஓகேவா? சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்காலர்ஷிப், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் முடிச்சு ஸ்காலர்ஷிப். ஓகேவா? நான் அங்கே தப்பாக சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸ்காலர்ஷிப். ஸோ பேரண்ட் ஆக்குபேஷன் கேட்குது. பேரண்ட் ஆக்குபேஷன் இங்கே பாருங்கள், அக்ரிகல்ச்சரா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா, ப்ரொஃபஷனலாக, பிஸ்னஸாக, இந்த மாதிரி கேட்கும். நீங்கள் இதில் எதுவுமே இல்லைனா அதர்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம், இல்லை பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ்ன்னு போடுங்க. அடுத்து ஆனுவல் இன்கம் நீங்கள் ஒரு 2 லட்சம் 2.5 லேக் வரைக்கும் போடுங்க. ஏன்னா இது ரிசர்வேஷன் கோட்டாவில் தானே இருக்கீங்க. ஸோ நான் 2.5 லேக் வரைக்கும் நான் போடுறேன். ஓகேவா? ஓகே நான் போட்டாச்சு. ஓகே 2.5 லேக். ஓகே, ஆர் யூ ஃபஸ்ட் கிராஜுவேட்னா எஸ்ன்னு கொடுங்க. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னாலும் எஸ்ன்னு கொடுங்க. ஆனால் வந்து ஏதோ ஒன்று தான் வரும். இப்போது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்குன்னா ஃபஸ்ட் கிராஜுவேஷன் வராது. ஸோ அதனால் இங்கே நோனு கொடுத்து நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தாலும் சரி தான், இல்லை ரெண்டுலேயுமே எஸ்ன்னு கொடுத்தாலும் சரி தான். ஸோ இங்கே ஓகே தானே, இங்கே ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இல்லைங்கிறனால லோன் ஆல்ரெடி வந்து டிக் ஆயிடுச்சு. இங்கே வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஓகே டிசேபிள் ஆகிருக்கு, ஏன்னா நான் எஸ்சி இல்லை. ஸோ அடுத்து அவைலபிள் எஜுகேஷன் லோன். ஆர் யூ பிளானிங் ஃபார் எஜுகேஷன் லோன் தேவைன்னா எஸ்ன்னு கொடுங்க, நோன் கொடுங்க. எனக்கு தேவையில்லைன்னா எனக்கு கொடுத்துக்கிறேன், நோன் கொடுத்துட்டேன். ஓகே, சேவ் அண்ட் கண்டினியூ. அதுக்கப்புறம் பாருங்கள் 2.5 லேக் கிடச்சுன்னா 3 லேக் போயிடுச்சு பார்த்தீங்களா, ரவுண்ட் ஆஃப் தான் வரும். சரிங்க. அடுத்தது ஸ்கூல் இன்ஃபர்மேஷன், ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், கேட்டகரி ஆஃப் ஸ்கூல். என்ன கேட்டகரி ஆஃப் ஸ்கூல், நீங்கள் என்ன கேட்டகரி ஆஃப் ஸ்கூலு, ஸ்டேட் கவர்மெண்ட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, கவர்மெண்ட் எய்டா, ப்ரைவேட்டுன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்னால் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுக்கணும். சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் இன் லொக்கேஷன் +2 எங்கே நீங்கள் படிச்சிங்க, எந்த கார்பரேஷனாக, முனிசிபாலிட்டியாக, கார்பரேஷன் கொடுக்குறேன். இது நான் கார்பரேஷனால் கார்பரேஷன் கொடுத்தேன், வில்லேஜில் படித்தா வில்லேஜ் பஞ்சாயத்து, அந்த மாதிரி அட்ரஸ் தகுந்த மாதிரி கொடுத்துருங்க. ஹேவ் யூ ஸ்டடி 8th standard to 12th standard இன் தமிழ்நாடு. நீங்கள் தமிழ்நாட்டில் 8 முதல் 12ஆம் வரை படித்தீர்களா, தமிழ்நாட்டில் தான் படிச்சிங்களா, தமிழ்நாட்டில் படிச்சிங்க எஸ்ன்னு கொடுங்க. வேறு ஏதாவது மாவட்டம்னா நோன் கொடுங்க. ஐ மீன் அதர் தென் தமிழ்நாடு வந்து நோன் கொடுத்துருங்க. ஹேவ் யூ ஸ்டடிட் ஃப்ரம் 6th standard to 8th standard இன் ப்ரைவேட் அண்டர் ஆர்டிஇ அண்ட்
9 to 12 ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் ஸ்கூல். நல்லா கேட்டுக்கோங்க. கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளியில் 6 முதல் 8 வரையிலும் அரசு பள்ளியில் 9லேருந்து 12 வரையிலும் படித்தீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. நோ. ஸோ ஏன்னா ஒருவேளை எல்லாமே கவர்மெண்ட்டாக படிச்சிருப்பீங்க, எல்லாமே கவர்மெண்ட்டாக படிச்சிங்க, எஸ்ன்னு கொடுங்க. 7.5 ரிசர்வேஷன் எலிஜிபிள் ஆயிரும். இல்லை நான் ப்ரைவேட்டில் தான் இது படித்தேன் பாருங்கள், தனியார் பள்ளின்னு போட்டிருக்கு பாருங்கள். 6லேருந்து 8 வந்து ப்ரைவேட்டில் படிச்சுட்டு 9லேருந்து 12 வந்து கவர்மெண்ட்டில் படிச்சிங்கன்னா நோன் கொடுத்துருங்க. மிக்சடாக இருந்தால் நோன் கொடுத்துருங்க. ஹேவ் யூ ஸ்டடிட் 6 ஸ்டாண்டர்ட் to 12 ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் ஸ்கூல், இது வந்து 7.5 ரிசர்வேஷன், எஸ்ன்னு கொடுங்க, நோன் கொடுங்க. ஓகே. அடுத்து வந்து என்ன ஸ்கூலு அப்படிங்கிறது, தேர்ச்சி பெற்ற ஆண்டு 6வது வந்து எப்போ நீங்கள் தேர்ச்சி பெற்றீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ 6வதுனா இப்போது 2018 இல்லையா, 2024 இருக்குது, 2018 அங்கேயே வந்து அனேபிள் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ எந்த ஸ்டேட்லனா தமிழ்நாடு அதிலே இருக்குது. எந்த டிஸ்ட்ரிக்டில் முடிச்சிங்க அப்படிங்கிறதையும் கேட்கும். ஸோ கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் ஃபில் பண்ணுங்கள். 6வதுலேருந்து 12வது வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிங்கன்னா பிரச்சனை கிடையாது. வேறு ஸ்கூலில் படிச்சிங்கன்னா தனித்தனியாக நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். கோயம்புத்தூர் சிட்டினா சிட்டின்னு போடுங்க, எந்த அட்ரஸ்ன்னு கரெக்டாக போடுங்க. ஸோ நேம் ஆஃப் தி ஸ்கூலு என்ன ஸ்கூலுன்னு கேட்குது. ஸோ பாரதி மெட்ரிகுலேஷன் நான் கொடுக்குறேன் சும்மா ஒரு பேச்சுக்கு. இப்போ ஒரு வேளை 6வதுலேருந்து 12வது வரைக்கும் ஒரே ஸ்கூல் அப்படின்னா இங்கே அப்ளை 6 ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் நேம் டு ஆல்னு போட்டிருக்கு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நான் சொல்கிறது ஒரே ஸ்கூலுக்கு 6லேருந்து 12வது வரைக்கும். இன்கேஸ் நீங்கள் வேறு ஸ்கூலில் இருந்தால் நீங்களே இங்கே டவுன் ஆரோ கிளிக் பண்ணிக்கலாம். பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ அடுத்தது சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தாச்சு. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து அடுத்த பேஜ் போயாச்சு. ஸோ அடுத்து வந்து அகாடமிக் இன்ஃபர்மேஷன் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் தகுதி தேர்வு, அது அங்கேயே TNHSCன்னு போட்டிருக்கு. நேம் ஆஃப் தி போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படியே அதிலே போட்டிருக்கு. பர்மனன்ட் ரெஜிஸ்டர்ட் நம்பர் இங்கே தான் மாட்டுவீங்க. HSC மார்க் என்டர் ஆஸ் கிவன் இன் தி HSC மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து டைப் பண்ணணும். உங்கள் 12th மார்க் ஷீட் வந்ததுக்கப்புறம் தான் இது பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், அப்படி வேலிடான நம்பரை தான் கொடுக்கணும், அப்படி கொடுக்கக்கூடாது. இப்படி கொடுக்குறேன். HSC ரோல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாருங்கள் மார்க் ஷீட்டில் தான் இருக்கும் அந்த ரோல் நம்பரும். ஸோ ரோல் நம்பர் வந்து ஏதோ ஒரு ரோல் நம்பரை கொடுக்குற இப்போதைக்கு. ஓகேவா. ஓகே 5 6 7 8 9 இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். குவாலிஃபைடு இயர் வந்து தேர்ச்சி பெற்ற ஆண்டு. ஓகேவா, தேர்ச்சி பெற்ற ஆண்டு கேட்குது. ஸோ 2024 HSC குரூப் அகாடமிக்காக ஒகேஷனலாக கேட்குது. ஒகேஷன் கூட அகாடமிக் கொடுக்கும். குரூப் கோடு கேட்குது. குரூப் கோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸா, இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியா. ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு நான் கொடுக்குறேன். அடுத்து தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமானு கேட்குது. இங்கிலீஷ் மீடியம் கொடுங்க. SSLC மேக்ஸிமம் டோட்டல் மார்க் SSLC அதிகபட்சப்பட்ட, அதாவது SSL டோட்டல் மார்க் கேட்குது. SSLCயில் ஒப்டைன் மார்க், அதாவது இது டோட்டல் மார்க், இது மேக்ஸிமம் மார்க். மேக்ஸிமம் டோட்டல் மார்க் எவ்வளோ 500னா 500. ஏன்னா மேக்ஸிமம்னா டோட்டல் அதை தவிர கேட்குது. 500 கிளிக் பண்ணியாச்சு. இங்கே வந்து நான் 400 மார்க்னு எடுத்துருங்க வச்சுக்கலாம் SSLCயில். ஓகே, அதையும் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, புரிஞ்சுக்கோங்க. இது டோட்டல் மார்க்கு. இதை கிளிக் பண்ணியாச்சு. எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு கிளிக் பண்ணியாச்சு. ஹாவ் யூ அப்ளைட் ஃபார் நீட்டுக்கு அப்ளை பண்ணால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னு நோன் கொடுங்க. JEEயில் அப்ளை பண்ணிங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோன் கொடுங்க. அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. ஹாவ் யூ அப்ளைட் ஃபார் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குது. IMU CET தேர்வுக்கு விண்ணப்பித்திருக்கிறீர்களா, JEE மாதிரி ஒரு எக்ஸாம். ஸோ ஆனால் விண்ணப்பிக்கலைன்னா நோன் கொடுத்துருங்க. எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் EMIS நம்பர், எம்இஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த 12th மார்க் ஷீட்டில் தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் தயவுசெய்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 12th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்ணிருக்கப்பா, நீங்கள் பாட்டு கண்டபடி கிடைச்சிருவாங்க. எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னா EMIS நம்பர். அந்த எம்இஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். நம்ம 12th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும். 1 2 3 4 5 6 நான் இப்போதைக்கு கொடுக்குறேன். ஓகே, இந்த மாதிரி ஏதோ ஷுட் பி மேக்ஸிமம் 10 டிஜிட்னு கேட்குது. ஓகே நான் கொடுத்துட்டேன். 10 டிஜிட் இருக்குமாமா. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் அதில் இருக்கும். கம்யூனிட்டி இதில் இருக்கும். சரிங்களா, அது கரெக்டாக அடிச்சுக்கோங்க. அடுத்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் இஃப் அப்ளிகபிள். உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் அதோட நம்பர், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் அடிக்கணும். அதிலே இருக்கும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்திங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ ஆயிடுச்சு. உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ப்ரிவ்யூ பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாம் கரெக்டாக அடிச்சு நேமு, ஸ்டேட்டு, நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், மதர் டங்கு, நேம் ஆஃப் தி கம்யூனிட்டி, இது எல்லாமே கரெக்டாக அடிச்சிருக்கீங்களா. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ டு பேமெண்ட்டு போங்க. இங்கே கண்டினியூ டு பேமெண்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, யூ ஆர் ப்ரொசீடிங் டு மேக் பேமெண்ட். ஒன்ஸ் பேமெண்ட் இஸ் மேட் யூ வில் நாட் பி ஏபிள் டு மாடிஃபை. பேமெண்ட் ஒரு வாட்டி பண்ணிட்டீங்க அப்படின்னா
நீங்கள் வந்து எதுவும் மாடிஃபை பண்ண முடியாது. டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பை ப்ரீவியஸ் ஸ்க்ரீன், ஹென்ஸ் ரெக்யூஸ் யூ டு டபுள் செக் ஆல் தி டீட்டெயில்ஸ். புரிஞ்சுதா? ஸோ கண்டினியூ கொடுக்குறேன். நீங்கள் டபுள் செக் பண்ணதுக்கப்புறம் தான் பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து என்னுடைய கேட்டகரி பிசின்னு கொடுத்ததுக்கு 500 ரூபா. ஸோ ஒருவேளை SC SC ST 250 ரூபா காட்டும். இங்கே பேமெண்ட் இருக்குது. நான் இந்தியன் பேங்க்கில் இந்தியன் பேங்க் கொடுக்குறேன், கனரா பேங்க்னா கனரா பேங்க் கொடுக்குறேன், HDFC அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுங்க. சரிங்களா? இங்கே வந்து பே அப்படின்னு கொடுக்குறேன். செலக்ட் பேமெண்ட் கார்டுன்னு காட்டுது. ஓகேவா? நான் இந்தியன் பேங்க்குன்னு கொடுக்குறேன். ஏதோ ஒரு பேங்க்கை கொடுங்க. ஓகேவா? அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பேங்க் சம்மந்தப்பட்ட யாரோடதோ கார்டு வாங்கி நீங்கள் பண்ணுங்கள். இங்கே பில்லிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கேட்குது. ஓகேவா? ட்ரான்சாக்ஷன் கேட்குது. ஒரு வேளை கார்டில் பே பண்ணால் கார்டில் கேட்குது. இல்லை அப்படின்னா ஒரு வேளை நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இங்கே டைம் ஓடிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ட்ரான்சாக்ஷன் முடிக்கணும். ஓகேவா? பில்லிங் இது வந்து கார்டில் பண்ணணும். சரிங்களா? ஜஸ்ட்டு வந்துட்டு இங்கே வந்து பில்லிங் இன்ஃபர்மேஷன்னா உங்கள் பேர் அட்ரஸ் எல்லாம் அடிச்சுட்டு அது வச்சுக்கணும். பேமெண்ட் டெபிட் கார்டுனா டெபிட் கார்டு, நெட் பேங்கிங்னா நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டுனா கிரெடிட் கார்டு, எதில் பே பண்ணுறீங்களோ அது பே பண்ணிட்டு மேக் பேமெண்ட்டு கொடுத்துருங்க. பேமெண்ட் ஆயிரும். 500 ரூபா பேமெண்ட் ஆயிரும். பேமெண்ட் ஆன பிறகு என்ன பண்ணணும்னா நான் சொல்கிறேன். பேமெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் நான் காட்டணும். அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். சம்டைம்ஸ் பேமெண்ட் மைட் டேக் அப் டு 20 minutes டு ரிஃப்ளெக்ட் இன் தி அவர் சிஸ்டம் அப்படிலாம் சொல்லி வரும். கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்ல வராங்க. எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி பேமெண்ட் ஆகிடும். பேமெண்ட் ஆனதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு உங்களுடைய அப்ளிகேஷன் மாடிஃபை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பர் உங்களுடைய முழு விவரத்தை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். டவுன்லோடும் அங்கே ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸ்கூலு, எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு பேஜில் எடுத்துக்கலாம். அந்த பேஜை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எல்லாம் வந்து சரியாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அது வந்து தேவை தான். ஓகேவா? ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எல்லாமே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும்னா அப்லோட் சர்டிஃபிகேட் ஆப்ஷன்ஸ், அதாவது அதிலே அப்லோட் சர்டிஃபிகேட் ஆப்ஷன்ஸ்னு காட்டும். இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அப்லோட் சர்டிஃபிகேட்டில் என்னென்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்க மாதிரி கரெக்டாக பண்ணணும். ஆல் ஃபைல் தட் மார்க்டு வித், அதாவது ஸ்டார் போட்ட மேண்டிட்டரி, ஸ்டார் போட்டதெல்லாம் மேண்டிட்டரி. இந்த மாதிரி இப்போ இங்கே ஸ்டார் போட்டிருக்காங்களா, 12th மார்க் ஷீட் தேவை, 10th மார்க் ஷீட் தேவைன்னு ஸ்டார் போட்டிருக்காங்கல்ல, அந்த சர்டிஃபிகேட்டில் கரெக்டாக இருக்கணும். கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறாங்க. இன்கேஸ் அந்த சர்டிஃபிகேட் இல்லைனா உங்களோட எலிஜிபிள் ஆகாது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைம் மாட்டிக்குவீங்க. அடுத்தது செலக்ட் ஃபைல் அண்ட் அப்லோட் ஃபார் ஈச் சர்டிஃபிகேட் செப்பரேட்லி. யூ கேன் ஆல்சோ ட்ராக் அண்ட் ட்ராப் தி ஃபைல் டு அப்லோட். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இது ஃபைல் அப்லோட் பண்ணுறது எப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. கிளியராக எடுத்துக்கிட்டு என்ன கேபியில் இருக்கணும்னு போட்டிருக்காங்க. 150 கேபிலேருந்து 1 MB கேபி முடி இருக்கணும். 150 கேபிலேருந்து 1 MB கேபிக்குள்ளே இருந்தீங்கன்னா போதும். அது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்ராக்சிமேட்லி இருந்துச்சுனாலே அந்த ஃபைல் PDF கன்வெர்ட் பண்ணி, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய சிஸ்டத்தில் அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபோனில் அப்லோட் பண்ணி கூட நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம். JPEG ஃபார்மேட்டில் இருக்கலாம், இல்லை JPE ஃபார்மேட் இருக்கலாம், இல்லை PNG ஃபார்மேட்லாம், JPG ஃபார்மேட்டில் இருக்கலாம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. இமேஜ் ஃபார்மேட்லேயோ PDF ஃபார்மேட்லேயோ இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுடைய வேணும்ப்பா. அது சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகேட், உங்களுடைய டிஜிட்டல் சைனையும் ஃபோட்டோ எடுக்கணும். இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஷுட் பி 20 KB to 50 KB இருக்கணும். சப்போர்ட் இமேஜ் ஃபார்மேட்டட் JPEG, JPEG. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கணுங்கிறாங்க. ஓகேவா? என்னென்ன சப்போர்ட் பண்ணும் இந்த இமேஜ் ஃபார்மேட் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் சிக்னேச்சர் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து ஃபோட்டோ எடுத்து ஒன்றும் இல்லைங்க, ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து கரெக்டாக அந்த இமேஜ் ஃபார்மேட்டில் வச்சிங்கன்னா போதும். டு ரீப்ளேஸ் நியூ வெர்ஷன் ஆஃப் ஃபைல் எய்தர் டெலிட் தி ஃபைல் யூசிங் டெலிட் ஐகான். உங்களுக்கு ஒரு வேளை தப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து டெலிட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். அந்த ஃபைல் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிக்கலாங்க. இஸ் தேர் ஆர் எனி அடிஷனல் சர்டிஃபிகேட் எதாவது அப்லோட் பண்ணுறீங்க? ஸ்போர்ட்ஸ் கோட்டானா ஸ்போர்ட்ஸ் கோட்டா தகுந்த மாதிரி அடிஷனல் அப்ளிகேஷன் வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுவோம். இல்லை ஸ்போர்ட்ஸ் அப்புறம் டிஃபரன்ஷியல் டிசேபிள்னா ஏதாவது அடிஷனல் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுவோம். இல்லை போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னா அப்லோட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏதாவது இன்கம் சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்தால் அடிஷனலாக அப்லோட் பண்ணிக்கலாம். அடிஷனல் ஆப்ஷன் இருக்கும், அதில் அப்லோட் பண்ணிக்கலாங்க. ஒன்ஸ் அப்லோட் இஸ் கம்ப்ளீட்டட் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்பவும் அன்ஃப்ரீஸ் பண்ண முடியாது. யூ வில் நாட் ஏபிள் டு டெலிட் ஆர் ரீ அப்லோட் தி சர்டிஃபிகேட். நீங்கள் அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அன்ஃப்ரீஸ் பண்ண முடியாது. அப்புறம் TFC சென்டர் தான் போகணும். சரிங்களா? பக்கத்தில் நீங்கள் TFC சென்டர் கொடுத்துருப்பீங்க, அதுதான். ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீட் டு டவுன்லோட் சர்டிஃபிகேட் நம்பர் 1, சர்டிஃபிகேட் நம்பர் 2 ஃப்ரம் அவர் வெப்சைட். நான் சொன்னேன் இல்லையா, இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்லேருந்து சர்டிஃபிகேட் நம்பர் 1, 2 அது வந்து டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் ஃபில் பண்ணி
if suppose you got more than one certificate per year to upload, please scan and convert them to single PDF. Single PDF நீங்கள் வந்து நிறைய certificate இருந்தால் single PDF 2 MB இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்கிறாங்க. Certificate that are marks are optional. You can ignore them if you don't have or not applicable. நல்லா கேட்டுக்கோங்க. ஆப்ஷனல், அதாவது சர்டிஃபிகேட் ஸ்டார் மாதிரி போட்டிருந்தாலும் மேண்டரி, மீதியெல்லாம் ஆப்ஷனல் தான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இக்னோர் பண்ணுறதா பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் எல்லாம் மேண்டரி, சரிங்களா? ஸோ ஏதாவது பிரச்சனை அப்படின்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் டிஎஃப் சென்டருக்கு போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. டிஎஃப் சென்டருக்கு போய் டவுட் கேட்டிங்கன்னா போதும். ஸோ 10th மார்க் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா அப்லோடு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த அப்லோடுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஃபோல்டர் கூட சேவ் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, சேவ் அப்படின்னு பண்ணி வச்சுருப்பீங்க, அதுலேருந்து அப்படியே கிளிக் பண்ணி இதில் போட்டுக்கலாம். 10th மார்க் ஷீட் பிடிஎஃப் ஃபார்மேட் இருக்கணும். என்ன ஃபார்மேட் அங்கேயே சொல்லிட்டேன், 150 கேபிலேருந்து 1 MB ஃபார்மேட்டில் வச்சுக்கோங்க. பிடிஎஃபாக வச்சுக்கலாம், ஜேபேக்காக வச்சுக்கலாம். மோஸ்ட்லி இது ரெண்டு யூஸ் பண்ணுங்க. ஓகே, 11th மார்க் ஷீட் வேண்டாம். 12th மார்க் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட்னா உங்கள் பிரின்சிபல் கிட்டே யாருக்கிட்டையாவது அண்ட் செல்ஃப் அட்டஸ்டட் டவுன்லோட் மார்க் ஷீட் அதுதான் வேணும், உங்களுடைய கையெழுத்து இருக்கணும். ஸோ 12th மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. டிசி ஆப்ஷனல் தான், அது பிரச்சனை இல்லை. பட் டிசி அப்லோட் பண்ணிக்கோங்க கிடச்ச உடனே. ஸோ இதெல்லாம் எந்த கேபிள் இருக்கணும், 150 கேபிள்லேருந்து 1 MBயில் இருக்கணும். பிடிஎஃப் ஆர் ஜேபேக்கில் எப்பவுமே வச்சுக்கோங்க, அது நல்லது. அடுத்து அடிஷ்னல் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டாவில் இருக்க சர்டிஃபிகேட்டு, இல்லை ஃபஸ்ட் கிராஜுவேஷன், இல்லை இன்கம் சர்டிஃபிகேட்டு, இல்லை வந்து ஏதாவது அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் இருந்தால் இந்த அடிஷ்னல் ஆப்ஷன் சர்டிஃபிகேட்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம் அதே கேபியில். அண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் சைன், டிஜிட்டல் சைன், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன முதல்ல இங்கே வந்து ஃபோட்டோ ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் தி அப்ளிகேஷன் ஷுட் பி அப்லோடட் ஒன்லி இன் இமேஜ் ஃபார்மேட். ஃபைல் சைஸ் ஷுட் பி 20 KB to 50 KB இருக்கணும், இது மட்டும் மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ எனிவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பெரிய வீடியோவாக போயிடுச்சு, ரொம்ப மெதுவாக கரெக்டாக பண்ணுங்கள். சர்டிஃபிகேட்லாம் கிடச்சதுக்கப்புறம் அப்லோட் பண்ணால் போதும், டைம் இருக்குது, பொறுமையாக பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.